எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்கோவும் யூமியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிட்டத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ என்கோ வந்து பார்த்தீங்கன்னா யூமியை கிஸ் பண்ணலான்னு கிட்ட வருவான். கிட்ட வரும்போது அவள் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுருவான். ஸோ தட்டி விட்டுட்டு இல்லை நீ வந்து இந்த மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க கூடாது, உனக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் காங் இருக்காங்க, ஸோ காங் கிட்ட தான் நீ இந்த மாதிரி பண்ணணும். ஸோ காங்குக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா இன்கேஸ் நீ காங்கை வந்து நல்ல விதமாக பார்த்துக்கலன்னா நான் உன்னை வந்து சும்மா விட மாட்டேன். ஸோ என்கிட்ட இருக்கிற மொத்த கோவத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உன் மேலே தான் காமிப்பேன். ஸோ காங்கை வந்து நீ பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு யூமி வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவா. இவன் என்ன இந்த மாதிரி பேசுகிறா, ஸோ இவ வந்து என் மேலே இவ்வளோ கேராக இருக்கா, ஸோ அப்போனா இவ வந்து என்னை கில் பண்ணலைன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் இவளுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்ற மாதிரி என்கோக்கு வந்து டவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா என்கோட உடம்புல தான் காங்கோட சோல் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. இங்கே வந்து காங்கோ அந்த ஆர்ட் டீமில் அவன் ஒன் சைடாக பார்த்துட்டு இருந்தால, ஸோ அவங்க ரெண்டு பேருமே தனியாக இருப்பாங்க. ஸோ காரில் பேசிகிட்டு இருக்கும்போது அவனு கிட்ட வருவான். கிட்ட வரும்போது இல்லை நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பா காங்க. ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது அவளுக்கு வந்து விக்கல் எடுத்துருவோம். ஸோ விக்கல் எடுத்தோடனே அங்கே இருந்த ஜூஸை வந்து எடுத்து குடிப்பா. இல்லை அதெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு அவன் தடுப்பான். இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஸோ நான் வந்து இதை நானே குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் குடிப்பா. இல்லை இதெல்லாம் வந்து நீ குடிக்கக்கூடாதுன்னு அவன் தடுப்பான். ஆனால் அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாத்தையும் குடிச்சிடுவா. இல்லை நீ இந்த மாதிரி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வருவா. ஸோ வீட்டுக்கு வரும்போது அவளோட முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரிக்கிற மாதிரி இருக்கும். என்ன இது இப்படிலாம் நடக்காது, என்னோட முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இச்சிங்காக இருக்கேன்ற மாதிரி கண்ணாடியில் வந்து பார்ப்பா. என்னாச்சு என்னோட முகத்துக்கு என்ன இப்படிலாம் அரிக்குதுன்ற மாதிரி கண்ணாடியை பார்த்துட்டு இருப்பா. ஸோ எங்கள் என்கோக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுவான். என்ன என்கோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னோட உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இச்சிங்காக இருக்குது, எனக்கு ஃபுல்லாக அரிப்பு எடுக்குதுன்ற மாதிரி ஃபோட்டோஸில் வந்து அனுப்பிட்டு இருப்பா. ஸோ கால் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, அந்த ஆயின்மெண்ட்டை போட்டுட்டு பத்திரமா தூங்க, ஸோ நான் நாளைக்கு காலையில் தான் வருவேன்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணிட்டு ஃபோனே பார்த்துட்டு இருப்பான். ஸோ ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அவள் கூட தானே இருந்திருக்கா. ஸோ என்னோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அவள் இந்த மாதிரி பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இருக்கட்டும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா இவளோட உடம்பை என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்ணுறேன், ஆஃபீஸில் போயிட்டு இவளோட மானத்தை நான் வாங்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி வருவான். ஆஃபீஸில் இருந்த எல்லாருமே அப்படியே திரும்பி பார்ப்பாங்க. என்னன்னு பார்த்தா காங் வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததை விட இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஆஃபீஸுக்கு வருவான். ஸோ ஆஃபீஸில் இருந்த எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் சொல்லிட்டு வருவான். என்ன இவ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாளேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்கில் இருப்பாங்க. ஸோ அவங்களோட டீமே வந்து பார்த்தீங்கன்னா இவளோட காஸ்டியூமை பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருப்பாங்க. எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன், ஸோ இந்த மாதிரிலாம் சிரிக்காதீங்கன்னா அவள் வந்து அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். அந்த ஆன்ட்டியும் லெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவளை ஃபுல்லாக கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை கலாய்க்கக்கூடாது, நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஸோ ஜெனி வந்து எங்கே போனான்ற மாதிரி அவள் வந்து கேட்டுட்டு இருப்பான். இல்லை ஜெனி வந்து எங்கே போனான்னு எனக்கு தெரியாதுன்னு அந்த ஆண்டி சொல்லிடுவாங்க. இல்லை அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எதுவும் சண்டையான்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணாங்களா, ஸோ அந்த மாடலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி காங் வந்து கேட்டோன்னே லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து நீங்கள் தானே சூஸ் பண்ணீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பான், ஸோ அதனால தான் நீங்கள் சூஸ் பண்ணீங்க, அதனால தான் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஓகே இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக முடியணும்னா ஜெனி வேணும், ஸோ ஜெனி வந்து எங்கே போனான்னு அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. இல்லை ஜெனி வந்து எங்கே போனான்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னோன்னே என்ன நம்மளோட டீமில் வந்து ஒருத்தவங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னா ஸோ உங்களுக்கு தானே தெரிஞ்சிருக்கணும், ஸோ ஜெனியை பற்றின இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுதோ உடனே வந்து என்கிட்ட வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோன்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்க நான் சொல்லிட்டு இருப்பேன். ஜெனி வந்து பார்த்தோன்னா காலையிலேயே ஒரு ஸ்டோரி போட்டான், ஸோ அந்த ஸ்டோரி வந்து நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு லெக்ஸ் வந்து அந்த ஸ்டோரியை காமிப்பான். அந்த ஸ்டோரியில் என்ன இருக்குன்னா நான் வந்து எல்லாரும் விட்டுட்டு போகிறேன், ஸோ இதுக்கப்புறம் யாரும் என்னை தேட வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி மட்டும் அப்லோட் பண்ணிட்டு வெளியே போய் தானே இருக்கான்ற மாதிரி ஜெனியை ஃபாலோ பண்ணிட்டே போவேன். ஸோ ரோட்டுக்கு போனோடனே சூசைட் பண்ண தான் போகிறான்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி இழுத்து தள்ளி விடுவேன். தள்ளி விட்டோன்னே மேம் என்ன பண்ணுறீங்க என்னாச்சுன்னு கேட்டோன்னே நீ தானே இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டா, ஸோ அதனால தான் நீ வந்து சாக போகிறேன்னு நினச்சோன்னே இந்த மாதிரி பண்ணேன்னு சொன்னேனே. நான் எதுக்கு சாக போகிறேன், அந்த ஸ்டோரி வந்து ஒழுங்காக பாருங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். நான் வந்து எனக்கு எந்த ஒரு வேலையை வேணாம், நான் வந்து வேற ஒரு வேலைக்கு போகிறேன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பேன். வேற ஒரு வேலையா, ஆமாம் மேம் இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கான ஒரு வேலை மட்டும்தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் மட்டும் போட்டால் போதும், ஒரு போஸ்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ஓன் வந்து தராங்க. அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட வேலையை குவிட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, என்னை வந்து வேலையை விட்டு தூக்கிடுங்க, இல்லை நானே வந்து பார்த்தீங்கன்னா வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவாளா. அப்போ காங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரிஸ் போகும். ஓ அதனால தான் நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாலா, ஸோ இந்த மாதிரி பணக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை தான் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவா. காங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் ஆகும், இவ்வளோ காசு கொடுக்குறான்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேமாக தான் இருக்கும், ஸோ நம்ம வந்து இவளை எப்படியாவது அந்த ஸ்கேம்லேருந்து வெளியே கொண்டு வரணும்னு காங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் வந்து அப்ளை பண்ணியிருந்தால, ஸோ இன்ஃப்ளூயன்சருக்கான ஒரு ஜாப். ஸோ அந்த சைட்டில் போயிட்டு செக் பண்ணும். அந்த கம்பெனியோட ஓனர் வந்து ஜெனியை பார்த்துட்டு ஓகே ஜெனி நீ வந்து உனக்கான டைலாக்ஸை ஃபுல்லாக பார்த்து படிச்சுக்கோ, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டுக்கு ரெடி ஆக போகிறோம், உனக்கான அக்ரிமெண்ட் இருக்குது, ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை நல்லா படித்து பார்த்துட்டு சைன் போட்டுக்கோன்னு சொன்னோன்னே அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அவள் வந்து பாதி தான் படிச்சிருப்பான், ஸோ பாதி படிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சைன் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புவோம். கிளம்புனோடனே ஓகே நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டான்ஸ்
ஆடுன்னு சொன்னோன்னே, நான் எதுக்கு சார் டான்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுருக்கல. ஸோ அக்ரிமெண்ட் படி நீ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என் முன்னாடி செக்ஸியா டான்ஸ் ஆடணும். அப்படி நீ ஆடலைன்னா, அதுல மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி 6ஆம் நம்பர் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து ரூல்ஸ பிரேக் பண்ணேன்னா, இத விட 20 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணணும். உன்கிட்ட அமௌண்ட் நெறைய இருந்தா அமௌண்ட் குடு, இல்லைன்னா டான்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பான். ஸோ பிளாக்மெயில் பண்ணும்போது பின்னாடி ஒரு சவுண்ட் கேட்கும். திரும்பி பார்ப்பான். யாருன்னு பார்த்தா காங்கு. ஸோ காங்கு பார்த்தோன்னே, "டேய் நீ யார்றா கோமாளி மாரி வந்திருக்கேன்னு" அவன் கேட்டுட்டு இருப்பான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இவள மாதிரி நானும் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ நீ வந்து என்ன பத்தி தப்பா பேசுனேன்னா, என்னோட ஃபாலோவர்ஸ் கிட்ட நீ வந்து தப்பா பிஹேவ் பண்றன்ற மாதிரி உன்ன பத்தின ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு குடுத்துருவேன். அதுக்கப்புறம் உன்னால வந்து சர்வே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு காங் வந்து மிரட்டிட்டு இருப்பான். ஓகே நீ வந்து கூலா இரு. உனக்கு வந்து இப்ப என்ன வேணும்னு காங் கிட்ட கேட்டுட்டு இருப்பான். நான் வந்து இப்ப ஜெனிய இங்கிருந்து நான் கூட்டிட்டு போறேன். ஓகே இவள பத்தி செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆளு கிட்ட பேசிட்டு இருப்பேன். ஓகே சார் நாங்க செக் பண்றோம்னு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே ஜெனி நம்ம வந்து இப்ப என்ன நடந்தாலும் நேச்சுரலா நடக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். சார் இவ வந்து பார்த்தீங்கன்னா அவ ஒரு இன்ஃப்ளூயன்சரே கிடையாது. அவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு மேனேஜர் தான். ஸோ 2 பேரும் பிளான் பண்ணி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டு இருப்பாங்க. ஸோ கார்ல வந்து பார்த்தீங்கன்னா யூமியும் என்கவும் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க எங்க ஓடி வராங்கன்னு பார்த்தா இவங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏமாத்தினாங்களே. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ஃபுல்லா ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் இருக்கு. சைக்கிள் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடலான்னு ஓடிட்டு இருப்பானுங்க. அங்க பாரு அந்த இடத்துல தான் வந்து இவங்க ஓடிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து சும்மா விட்டுறாதீங்கன்ற மாதிரி இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா அவளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஓகே நம்ம ஒரு வழியா இவனுங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டோன்னு வேகமா வருவானுங்க. ஸோ ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்தா ஒரு முட்டு சந்து மாதிரி இருக்கும். என்ன இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதைகள வெறும் படிதான் இருக்குன்னு திரும்பி பார்ப்பாளுங்க. ஸோ திரும்பி பார்க்கும்போது எல்லா சைடு வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க விரட்டிட்டு வந்தானுங்களா, இவனுங்களை ஃபுல்லா கார்னர் பண்ணிடுவாங்க. ஓகே இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு படிக்கட்டுல வேகமா ஓடிட்டு இருப்பானுங்க. ஓடும்போது ஆப்போசிட்ல இவங்க டீம் வந்துட்டு இருப்பாங்களா, இவ பார்த்து கண்ணடிக்கும் போது ஓகே நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுவான். சொன்னோன்னே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தால அவன் மேல வந்து பார்த்தீங்கன்னா லெக்ஸுக்கு காஃபி ஊத்திடுவான். ஸோ காஃபி ஊத்தினோடனே அந்த ஆன்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ கையில இருக்கிற காஃபியை இவங்க மேல ஊத்திடுவாங்க. அந்த ஆன்ட்டியும் கையில வச்சிருந்த காஃபியை அவன் மேல ஊத்திடுவாங்க. ஸோ அவங்க கேங்ல வந்து ஒரு ஹெட்டா இருப்பாங்கல்ல, ஸோ ஹெட்டா இருக்கிற மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூடா காஃபியை ஊத்தினோடனே ஓகே நம்ம உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு என்னை வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கிருந்து கிளம்பிடுவானுங்க. ஸோ இவங்களை வந்து சேவ் பண்ணாங்களா, ஸோ சேவ் பண்ணிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. கூட்டிட்டு வந்தோடனே அவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ ஒரு சண்டை போயிட்டு இருக்கல. ஸோ அந்த சண்டை வந்து இப்பயே முடிச்சுக்கோங்க. நமக்கான வேலை வந்து நிறைய இருக்கு. ஸோ நம்ம வேலையை வந்து கண்டிப்பா பார்த்தாகணும். நமக்கான ஒர்க்கை முடிச்சா மட்டும்தான் நம்மளால பேர் வாங்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டையை 2 பேரும் முடிச்சு வச்சிருவாங்க. ஸோ முடிச்சு வச்சோன்னா இவங்க எல்லாரும் ஒரே டீமா சேர்ந்துட்டு அவங்களுக்கான அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னடா இது நம்மளோட வேலை வந்து பார்த்தோன்னா இன்னும் முடியலைன்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டா இருக்கும். ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிடிச்சிட்டு இருக்கிறது மவுஸ் இல்லை. ஸோ மவுஸ் வந்து இங்க இருக்கு, ஒழுங்கா நம்ம வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க வந்து மேனேஜர் யூமி இருந்தாங்களா, ஸோ யூமி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவனுக்கான ஒரு மாடல் இருப்பாங்களா, ஸோ அந்த மாடல் வச்சுட்டு அந்த ஆட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எடுத்துட்டு இருப்பாங்க. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் முடியும் நானே நினைக்கலன்னு பேசிட்டு இருப்பான். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெனி படிச்ச ஒரு ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. ஸோ ஜெனியோட மேம் வந்து ஓகே மேம் சொல்லிட்டு வெல்கம் பண்ணுவாங்க. ஓகே இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. நமக்கு வந்து என்ன ஒரு ஹெல்ப்னாலும் இவன் வந்து பண்ணி தருவான். ஸோ நம்ம வந்து உள்ள போலான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனி படிச்ச ஸ்கூலுக்குள்ள வந்து போயிட்டு இருப்பாங்க. இங்க ஆஃபீஸ்ல காமிப்பாங்க. ஆஃபீஸ்ல வந்து யூமியும் என்கவும் அவங்க பண்ண ப்ராஜெக்ட்டை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒன் சைடா இருந்தால, ஸோ அவனையும் வந்து காமிப்பாங்க. என்னடா அது யூமி வந்து பார்த்தீங்கன்னா நம்மள பார்க்க மாட்டேன்றாளேன்னு அவனுக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கும். இங்க காங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டா வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. காங்க கூப்பிடுவான், காங்கும் கண்டுக்காம போயிடுவான். என்னது அட் அ டைம்ல 2 பேருமே நம்மள இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவன் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஸோ வீட்டுக்கு வருவாளா, வீட்டுக்கு வந்தோடனே கரெக்டான டைம்ல எனக்கும் வருவான். ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டீல் பேசியிருப்பாங்களா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது எனிமீஸ். வீட்டுக்குள்ள வரும்போதே சண்டை போட்டுட்டு தான் வருவாங்க. காங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமா வந்துட்டு அப்படியே சோஃபால தூங்குவான். ஸோ தூங்கும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்கிறானான்னு பார்ப்பான். ஸோ பார்க்கும்போது அவன் எதுவுமே கண்டுக்காம இருப்பானா. ஸோ ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான டைம். நம்ம வந்து நம்மளோட வேலையை கண்டிப்பா பார்க்கணும். நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூங்காம வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பான். இங்க எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கான அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை ஃபுல்லா பார்த்துட்டு இருப்பான். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா அவனை காமிப்பாங்க. ஸோ அந்த ஒன் சைடா இருந்தவன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டால. ஸோ அந்த ட்ரிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு கண்டிப்பா ஒரு அலர்ஜி வந்திருக்கும். ஸோ ஸ்கின் அலர்ஜி வந்திருக்கும். அதை வந்து நம்ம சால்வ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ டேப்லெட் வாங்கிட்டு வந்துட்டு அவளுக்கு கால் பண்ணுவான். கால் வந்து போகாது, சுவிட்ச் ஆஃப்னு இருக்கும். என்னடா அது சுவிட்ச் ஆஃப்னு இருக்கே, நம்ம வந்து இங்கேயே வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவளோட வீடை மட்டும் பார்த்துட்டே இருப்பான்.
அடுத்த நாள் ஆஃபீஸில் காமிப்பாங்க. ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட யூமி டீம் அப்படியே மெதுவா வந்துட்டுருப்பாங்க. ஆப்போசிட்ல மிஸ் காங் இருந்தாங்களா, ஸோ அவங்களோட டீமும் வந்துட்டுருப்பாங்க. காங் வரத பார்த்துட்டு யூமியும் முன்னாடி வந்துட்டு, "ஓகே, உங்களோட ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சா? நாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வின் பண்ண போறோம். நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, லூஸ் ஆக போறீங்கன்னு" அவ சொல்லிட்டுருப்பா. காங் வந்து பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு வந்து நாங்க தான் வின் பண்ண போறோம். எங்க கிட்ட தான் வின் பண்றதுக்கான ஒரு டிக்கெட் இருக்கு. ஸோ நாங்க தான் வின் பண்ண போறோம்ன்னு" அவ சொல்லிட்டுருப்பா. யூமி வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல, எங்க கிட்ட தான் வின் பண்றதுக்கான டிக்கெட் நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நாங்க தான் வின் பண்ண போறோம்ன்னு" சொல்லிட்டுருப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போது ஒரு மாடல் வரும். ஸோ அந்த மாடலை பார்த்து இவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக்காக இருப்பாங்க. இவங்க டீமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, நான் வந்து இவங்க கூட போயிட்டு ஆட்டோகிராஃப் எடுக்க போறேன், செல்ஃபி எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட எபிசோடு வந்து முடியுது. கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.